அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தற்பொழுது தாவேக்காவில் இணைந்துள்ளார். அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தார். முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாரு. அவர் அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திராவிட, அதாவது திமுகவிலிருந்து தான் தொடங்கியிருக்காரு. திமுகவில் அவர் ஆரம்பித்த பயணம் நெடுநாள் நீடிக்கவில்லை. கருத்து வேறுபாடு காரணமாக ஐயா வைகோ வெளியே வந்தப்பயே அவரும் திமுக கட்சி விட்டு வந்துட்டார். மறுபடியும் மதிமுக அப்படிங்கிற கட்சி தொடங்கப்பட்ட போது கழக துணை பொதுச் செயலாளராகவும் சிறந்த பேச்சாளராகவும் இருந்தார். பிறகு அண்ணன் வைகோவுடன் கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவில், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு டிடிவி அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர் கூட இணைஞ்சு பயணித்தார். அப்புறம் சுயேட்சையாக கொஞ்ச நாள் இருந்தார். அப்புறம் 2 படங்கள் கூட நடித்தார். அப்படின்னா அந்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, எல்கேஜி அந்த படத்தையும் நடித்தார். அதில் கூட கேட்டுருப்பார், மக்கள்னால் யார்? காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களா? மக்களை முட்டாளாகவே இருக்கணும்னு சொன்னவர் அவர் தான். எல்கேஜிங்கிற மூவியில், அதாவது படத்தில், திரைக்கதையில். ஆனால் திமுக, அதிமுக, மதிமுக, சுயேட்சை இங்கெல்லாம் வேவாத பருப்பு தாவேக்காவில் வென்றுமா? தாவேக்காவில் ஆயெழுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேகுமா என்று 2026 பார்ப்போம். அவர் கடந்து வந்த பாதையில் எந்த கட்சியுடன் பயணித்தாரோ அந்த கட்சி அவர் இருந்த காலகட்டத்தில் எழுச்சி உற்றதே இல்லை. அவர் சந்தித்த ஒவ்வொரு தேர்தலிலும் தோல்விதான் அந்த கூட்டணி கட்சிகள் சந்தித்தன. 2026 தாவேகா நிலை என்ன? அண்ணன் சாட்டை துரைமுருகன் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவாரோ அந்த தொகுதியில்தான் நான் விஜயை எதிர்த்து நிற்பேன் என்று ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். விஜயை எதிர்த்து கேள்வி கேட்கும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் பதில் சொல்வாரா? விஜய் அவர்கள் சாட்டையுடன் வரும் வேட்டை துரைமுருகன் அவர்கள் தாவேகாவில் ஆரம்பித்து அணிலாக மாறி தற்குறியா ஆகி ஆச்சரியக்குறியா சொல்லி கேள்விக்குறியாகும் தமிழக வெற்றி கழகம் விரைவில்